ஒருத்தர் வந்து வேட்டி கட்டினா தான் சரின்னு சொல்லுவார், ஒருத்தர் பேண்ட் போடுறதாண்டா வசதின்னு சொல்லுவார். கடைசியில் வேட்டி கம்மனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேண்ட் போட்டு தச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஒருத்தர் எதுக்காக வேட்டி கம்பெனி ஆரம்பிச்சாருன்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தனியாக எனக்கு அதை சொல்லுவார். நான் வந்து ஒரு தடவை வேட்டி கட்டிட்டு போயிட்டேன், என்ன ஃப்ளைட்டில் கூட ஏற்றலை, அதனால் நான் வந்து எல்லாரையும் வேட்டி கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லி வேட்டி கம்பெனி ஆரம்பிச்சேன் சார் அப்படின்னு. கடைசியில் அந்த கம்பெனி போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேண்ட் ஷூ போட்டுக்கிட்டு கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பீரிங்கி சூழ அவன் ராஜா போல் வாழ்வான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பீரிங்கி அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச் பண்ணி வேணா பாருங்க, போய் இல்லை லைப்ரரி முதல் கொண்டு கூகுள் விக்கிபீடியா என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பீரிங்கி அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்து 14வது நூற்றாண்டு. உங்களுக்கு ஓசோ புக்கு படிச்சிருந்தா தெரியும். ஓசோ புக்கில் வந்து இந்த உலக உயிர்கள் எப்படி உயிர்வித்தது, இந்த உலக உயிர்களுடைய கான்செப்ட் என்ன, ஏன் இப்படிலாம் உலகம் இயங்குது அப்படின்றத சிவன்கிட்ட பார்வதி கேட்பாங்க. அப்போ பார்வதியை சிவன் மடியில் உட்கார வச்சு அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஜீவிதத்தை பற்றி சொல்லுவார். இது என்ன அப்படின்னா ஒரு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை மாதிரி ஒரு விஷயம். அப்ப அவரு இப்படி நான் எழுதியிருக்கேன்றத முன்னுரையில முகவுரையில் எழுதுவாரு, இவங்க படிக்க மாட்டாங்க. நேரடியாக ஏதோ சிவன் வந்து பார்வதிட்டு தான் சொன்னாரு ஜோசியத்தை, முருகன் வந்து அகத்தியிட்ட தான் சொன்னார் ஜோசியத்தைன்ற மாதிரி படிக்கிறவங்க நம்பிக்கிட்டு அதையே உண்மையின் கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. வேதங்களில் ஜோதிடங்கள் இல்லை, சித்தர்கள் எந்த ஜோதிட நூல்களும் எழுதவும் இல்லை சொல்லவும் இல்லை. எல்லாமே வளரும்னு சொன்னாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு வந்து வேறு இடிச்சிச்சு கீழே உட்காந்துருக்கும் போது, என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவருக்கு அந்த உடனே எல்லாமே வளரும் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் ஒரு கதை விடுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், பாத்ரூம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு, எந்திரிச்சு பார்த்தோம்னா காதுல ஒருத்தர் நட்சத்திரங்களை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் சித்தர். பாரம்பரிய ஜோசியம்னு சொல்லப்படக்கூடியது எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பாரம்பரியமும் கிடையாது. காரணம் என்னன்னா இந்த ஜோதிடம் தோன்றியது பெசமதோமியால தான் தோன்றியது. அதுக்கப்புறம் கிரேக்கு, எகிப்து, லேப்டாப்ல தான் செல்போனுக்கு தான் நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிசைன் பண்ணா. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா லேப்டாப்ல அதெல்லாம் செல்லையும் வந்துகிட்டே இருக்குது. லேப்டாப்பை நீங்க தூக்கிட்டு போய் QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. லேப்டாப் தான் வேணும், கடையில் பொருள் வாங்க QR கோடுக்கு லேப்டாப்லாம் தூக்கிட்டு சுற்றி இருந்தேன் அப்படி, செல்போனை தூக்கிட்டு சுத்தம் ஈஸியாக இருக்கு. அப்போ இதுக்காக மாறுபட்ட விஷயங்கள் கை கடக்கமாக செய்யப்பட்டது. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல தகவல்களை வரிசையாக லாஜிக்கலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய புதிய ஜோதிட முறைகள் வருது. அதுக்கப்புறமா அந்த ஜோதிட முறையோடு சேர்ந்து சில சித்தர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து கூட கோர்த்து விட்றானுங்களே. இதெல்லாம் கோர்த்து விட்றாங்களா, இல்லை உண்மையிலேயே அப்படி எதுவும் இருக்கா, இல்லை இவங்களா தான் அடித்து ஓட்டுறாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப அது சம்மந்தமாக பேசலாமே அப்படின்னு தான். அப்போ சித்தர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னா 14 சித்தர்கள், அப்புறம் 63 நாயன்மார்களை பிரதானமாக பேசுகிறோம். அதுக்கப்புறம் நிறைய சித்தர்கள் அவங்கவுங்க அங்கங்கே கோணி சித்தர், மூக்குப்பிடி சித்தர்னு சொல்லி அவங்க ஆள் எப்படி டவுசர் போட்டிருந்தா டவுசர் சித்தர், பேண்ட் போட்டிருந்தா பேண்ட் சித்தர்னு பேர் வச்சு அது ஓட்டுறது தனி. ஆனால் லாஜிக்கலாக சித்தர்களுக்கான மரபுகளில், சித்தருக்கான அந்த 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 ஸ்ட்ரக்சரில் யார் இருக்காங்கன்னா 14 சித்தர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து காலங்காலமாக பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஜோதிட துறைகளில் எந்த சித்தர் பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னா புலிப்பாணி சித்தர்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சித்தரில் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. போகர் அருளாலே உரைத்தேனே அப்படின்னு சொல்லி கேளப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 300 பாட்டு, புலிப்பாணி 300 அந்த புத்தகத்தினுடைய பேர். இது வந்து பொதுவாக ஜோசியத்தில் இருந்து அதில் என்னன்னா, புலிப்பாணி அப்படிங்கிறவர் வந்து போகர் அப்படிங்கிறப்ப போகரை வந்து 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக, 400வது ஆண்டுகளில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அந்த புலிப்பாணி பாட்டில் இந்த ஜாதகன் பீரிங்கி சூழ வலம் வருவான்னு ஒரு பாட்டு இருக்கு சரிங்களா. நீங்கள் நான் அந்த பாட்டெலாம் குழப்பம், ஏதாச்சும் ஜோசிக்காரங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறதா இருந்தால் போய் புலிப்பாணி 300 படிக்க சொல்லுங்கள். அதில் பீரிங்கி சூழ அவன் ராஜா போல் வாழ்வான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பீரிங்கி அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச் பண்ணி வேணா பாருங்க, போய் இல்லை லைப்ரரி முதல் கொண்டு கூகுள் விக்கிபீடியா என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பீரிங்கி அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்தது 14வது நூற்றாண்டு. ஆனால் போகரும் புலிப்பாணியும் இருந்தது 4வது நூற்றாண்டு. அப்போ 4வது நூற்றாண்டில் இவர் பீரிங்கி பற்றி எழுதுவாராம். அதை நம்ம ஆளுக்கு படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு முரண்பட்டது. அப்போ ஜோதிடர்கள் சேர்ந்து ஏதோ ஒரு இப்போ எப்படி நம்ம லேட்டஸ்ட்டாக நிறைய ஜோசிக்காரங்க கேளக்கி சித்தர் வராரு, கேளக்கி சித்தர் வண்டா வருவார், எறும்பா வருவார், பன்னியா வருவார், நாயா வருவார் கதை விடுறாங்களோ, அது மாதிரி அந்த காலத்துலையும் ஏதாச்சும் ஒரு சித்தர் பேரில் பழியை போட்டு இவங்க ஜோசி புக் எழுதுனாங்க. இப்போ இன்னுமே நிறைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா சிவா பார்வதி சம்பாசனை அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் இருக்கும். சாதாரண ஒரு ஜோசி புக்கை படிக்கும் பொழுது இது பழைய ஜோதிடர்களுக்கு தெரியும்.
புதிய ஜோதிடர்கள் அந்த புத்தகத்தை படிக்காம கூட இருந்திருப்பீங்க. நீங்க வந்து இப்ப நிறைய இன்ஸ்டியூட், சாஸ்திரா, வேலு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டு, பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் வந்து ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு பேசிக்கான புக்குகள் படிப்பாங்க. ராசிகள்னா என்ன, நட்சத்திரங்கள்னா என்ன, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்தா எப்படி, என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கும், இதை கால்குலேஷன் எப்படி பரமந்திர நாளைக்கு எப்படி இருக்குது, அப்படி இந்த பேசிக்கெல்லாம் படிப்பாங்க. இவங்க வந்து சித்தர்களுடைய புத்தகம், இந்த பாரம்பரியமான புத்தகங்களை படித்து வராதவங்க, இவங்க பாரம்பரிய புத்தகங்கள்லேருந்து எடுத்த சாரங்களை படித்தவங்க அப்படின்றது மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆதி காலத்துலேயோ இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வேறு புக்குகளை வாங்கி படித்த ஜோசிக்காரங்களுக்கு புரியும். அவங்க வந்து என்னென்னா சாதாரண புக்கை படிக்கிறப்ப சிவன் வந்து பார்வதியை மடியில் அமர வச்சு, உங்களுக்கு ஓசோ புக்கு படிச்சிருந்தா தெரியும். ஓசோ புக்கில் வந்து இந்த உலக உயிர்கள் எப்படி உயிர்வித்தது, இந்த உலக உயிர்களுடைய கான்செப்ட் என்ன, ஏன் இப்படிலாம் உலகம் இயங்குது அப்படின்றத சிவன்கிட்ட பார்வதி கேட்பாங்க. அப்போ பார்வதியை சிவன் மடியில் உட்கார வச்சு அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஜீவிதத்தை பற்றி சொல்லுவார். இது என்ன அப்படின்னா ஒரு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை மாதிரி ஒரு விஷயம். அப்போ நிலாவில் பாட்டி இருந்துச்சு, அது வடை சுட்டுச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது நம்மளுடைய சமூகம் வந்து ஒரு 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 நம்பிக்கையில் இருக்கும்போது சிவன் சொன்னார், பார்வதி கேட்டாருன்னு இருக்கும். அதுக்கப்புறமா முருகன் சொன்னார், அகத்தியர் கேட்டார். சில ஜோசிய நூல்கள் பார்த்தீங்கன்னா முருகன் பாடுவார், அகத்தியர் கேட்பார், அகத்தியர் கேட்டு கேட்டு எழுதி கொடுத்தாருன்ற மாதிரி புத்தகங்கள் இருக்கும். இதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னன்னா சம்பாசனைன்னு எழுதியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் எப்போ உற்பத்தி செய்யப்பட்டதுன்னா 1978 உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ தான் ஒருத்தர் எழுதுவார் அந்த புத்தகத்தையே, சரிங்களா? அவர் இப்படி நான் எழுதியிருக்கேன்றதை முன்னுரையில முகவுரையில் எழுதுவார். இவங்க படிக்க மாட்டாங்க. நேரடியாக ஏதோ சிவன் வந்து பார்வதிட்டு தான் சொன்னார் ஜோசியத்தை, முருகன் வந்து அகத்தியிட்ட தான் சொன்னார் ஜோசியத்தைன்ற மாதிரி படிக்கிறவங்க நம்பிக்கிட்டு அதையே உண்மையின் கடைசி வரைக்கும் நம்பிட்டே இருப்பாங்க. ஆனால் முகவுரையை படியுங்கள். அந்த புத்தகத்தை எழுதினவர் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த முகவுரையை படிச்சீங்கன்னா தெரியும். அவர் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு புத்தகமே வெளியிட்டு இருப்பாரு. அவர் புரியறதுக்காக அப்படி கதை போட்டிருப்பேன், அதே போட்டிருப்பாரு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிவதற்காக சிவனும் பார்வதியும் பேசுவது போல நான் வடிவமைத்துள்ளேன். அப்ப நிறைய பழைய புத்தகங்கள் இதெல்லாம் எதனுடைய தாக்கத்துல வந்து ஆன்மீக புத்தகங்கள் குரு சிஷ்ய சம்பாசனையில இருக்கும். இப்ப நீங்க கேரளால ஒரு சித்த வித்யார்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த உலக ஜீவிதத்துக்கு உண்டான சித்த வேதம்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா குரு சீடர்கள் பேசுவது போல. இன்னும் அந்த KN RG ராவுடைய புத்தகங்களை, பிருகுநந்தி நாடின்ற புத்தகங்களை நம்ம தமிழ்ல வடிவமைக்கும் போது இங்க தாராபுரம் ராமசுப்பு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இதுவே ஒரு குரு சீடர்கள் பேசுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஐயா நீங்கள் கூறுவது போல இந்தந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி சொன்னீர்கள், ஆனால் இது போல வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அடுத்து சீடர் அப்படின்னு ஒரு தலைப்போட்டு 2 புள்ளி வச்சு, குரு அப்படின்னு தலைப்புல புள்ளி வச்சு அவங்க 2 பேரும் பேசுற மாதிரி ஒரு சம்பாசனையாவே புக்கு போகும். அவ படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுல மட்டும்தான் அகத்தியர்ன்ற பேரு 2-3 பேர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. மீது எந்த புத்தகங்கள்லையும் சித்தர்களுடைய பேர்கள் ஜோசியத்துக்குள்ள வரவே இல்லை. புலிப்பாணி ஒருத்தர் வந்தாரு, அகத்தியர் ஒன்று வந்தாரு. அகத்தியரும் கதை பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. புலிப்பாணி பாடல்களில் போகர் அருளாலே சொன்னேனே அப்படின்னு சொல்லி அடிக்கடி பாடிட்டே வருவாரு. அது புலிப்பாணியும் கிடையாது. புலிப்பாணிக்கு அந்த வேலை இல்லை. சித்தர்களுக்கு எதுக்கு ஜோசிய வேலை இல்லைங்களா? அப்ப பியூரா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தின் கண்கள்னு ஒருத்தர் சொன்னாருங்க. வேதத்தினுடைய நேத்திரங்களாக இருக்கிறது, வேதத்தினுடைய 2ஆம் பிரிவுகளாக இருக்குது ஜோசியர். கடைசியில் பார்த்தா மொத்தம் 4 வேதங்களை படிச்ச ஆளை உட்கார வச்சு பேசி அவர் காசு கொடுத்துலாம் தேடியாச்சு. ஜோசியம் வேதங்கள்ல எங்கேயுமே காணப்படலை. ஜோசியத்திற்கும் வேதங்களுக்கும் தொடர்பே இல்லை. வேணா அதுக்கு போட்டிக்கு வேணா ஒரு 4 வேதம் படித்தவங்களை, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களை வேணா கூட வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போடுறதுக்கு முன்னால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரவுண்ட் என்ன பண்ணுறீங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்கள்ட்ட வேதம் படித்தவங்கள்ட்ட ஏதாச்சும் ஜோசியம் அதுக்குள்ளே இருக்கா, உடனே கிரகங்கள் சுற்றி வருகிறது, கிரகங்கள் சுற்றுனதுக்கு இத்தனை மாதம் ஆகுது, மனுவந்திரம் கல்பம் இப்படின்னு பேசிக்கிட்டு இதுதான் ஜோசியம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, பேப்பர் எடுத்துட்டு மேலே வந்து இத்தனாம் தேதியும் போட்டுருக்குது, அப்போ அது ஜோசியமா? அப்போ பிறந்த தேதி சொல்லு, ஜாதகம் கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப நான் எல்லாத்துலேயும் பிறந்த தேதி எல்லாத்துலேயும் தேதி போட்டிருக்குல்ல, அப்போ அது ஜோசியம் சொல்லக்கூடாது. அது மாதிரி அந்த காலத்தில் தேதிகளுக்கு பதிலாக கிரகங்களுடைய பெயர்களை பயன்படுத்தினாங்களே தவிர ஜோசியம் கிடையாது. எனவே வேதங்களில் ஜோதிடங்கள் இல்லை. சித்தர்கள் எந்த ஜோதிட நூல்களும் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இப்ப யார் இந்த ஜோசியத்தை சொன்னது அப்படின்னா, பொதுவாக இந்த சிஸ்டம் நம்மளுடைய அந்த பழைய மரபு சிஸ்டங்கள் எல்லாமே நிறைய புராணங்களோடு இணைக்கப்பட்டு பரவலாக கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, யார் செய்தது என்று தெரியாமல், இப்ப நம்ம சாதாரணமா இவர்கிட்ட நம்ம SPB கிட்ட கேட்கிறோம், இவ்வளோ அழகான குரல் எப்படி சார்? எனக்கு என்னப்பா எல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது மாதிரி ஒரு காலத்துல புக் எழுதுன வேண்ட போய் கேட்டோன்னு எப்படிங்க அதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு, நம்மளுக்கு என்னங்க இறைவன் கொடுக்குறாரு, அகத்தியருடைய அருள் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அகத்தியர் எழுதுன புக்காது. இப்படி சொன்ன விஷயங்களை நம்ம ஆளு மருவி இறைவனே சொன்னாரு. அப்ப சிவபுராணம் என்பதும் மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகம் என்பதும்
யார் கொடுத்ததுன்னா இவர் பாட சிவன் எழுதுனதா சொல்லியிருப்பாங்க. இப்ப சிவன் எழுதல, ஆனா அந்த சிந்தனையில அப்ப சிவனே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சிவனே எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது அது அவரே படிச்சது மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? எனவே இந்த ஜோதிட நூல்கள் பொதுவாக இந்த பராசரர், அப்புறம் வராகி மிரர், பிருகத், இந்த மாதிரி பிருகத்து, அப்புறம் ஜெய்மினி அப்படின்ற மாதிரி சில சில பழைய நூல்கள் நிறைய இருக்கு. இந்த நூல்களினுடைய சாரங்கள் தான் வந்திருக்கே தவிர இந்த சித்தர்கள் எந்த சித்தர்களும் அதை எழுதவில்லை. சித்தர்களுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. அதே மாதிரி இந்த சித்தர் பேசுறாரு, சித்தர் காதல் வந்து சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு எல்லாமே வளரும்னு சொன்னாரு, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு வந்து வேர் இடிச்சிச்சு கீழே உட்காந்துருக்கும் போது, என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவருக்கு அந்த உடனே எல்லாமே வளரும் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் ஒரு கதை விடுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், பாத்ரூம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு, எந்திரிச்சு பார்த்தோம்னா காதுல ஒருத்தர் நட்சத்திரங்களை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் சித்தர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து புருடா, இதெல்லாம் அடிச்சு ஓட்டுறது, நீங்களாம் நம்புகிற வரைக்கும் நம்ப வேண்டியதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜோதிடம் என்பது கணிதம். அந்த கணிதத்தை அவங்கவுங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பழைய ஜோசியம் அப்படிங்கிறது இருக்குதே சார் பல நூற்றாண்டுகளா. இப்ப புதுமையா நிறைய ஜோசியங்கள் வந்திருக்கு. அப்ப ராஜநாடியும் புதுமையா தான் நம்ம பேசணும். அப்ப நான் பயன்படுத்தக்கூடிய ராஜநாடி புதுமையானது அப்படின்னு நான் சொல்லல. ராஜநாடிங்கிறது ஒரு மெத்தடுன்னு சொல்றோம். அப்ப இந்த மெத்தடுகளுக்கும் பழமையான பாரம்பரிய ஜோசியத்திற்கும் என்ன வித்தியாசம் அல்லது என்ன தொடர்பு? பாரம்பரிய ஜோசியம் சொல்லப்படக்கூடியது எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பாரம்பரியமும் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ஜோதிடம் தோன்றியதே பெசமதோமியால தான் தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் கிரேக்கு, எகிப்து, இந்த பக்கம்லாம் டிராவல் ஆகி வரும்போது நம்மளோட இந்தியர்களும் அதில் போய் கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போ இந்த ஜோதிடம் என்பது இந்த முகலாய படையெடுப்புன்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்போ இந்த சுதந்திர போராட்டத்துல எல்லாம் ரெண்டு மதங்கள் தான் இருந்துச்சு, முஸ்லீம் இருந்துச்சு, ஹிந்து இருந்துச்சு, இன்னொரு மதத்தை காணவே இல்லையே சுதந்திர போராட்டத்தில். கரெக்டு தான், நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா? அப்போ அவங்களாம் ஏன் இங்கே வரல அப்படின்னா, ஐயோ அவரை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அந்த மதம் தான். ஓகேங்களா? அப்போ முகலாய படையெடுப்பப்போ அடிமைப்படுத்தினா அப்போ பியூரா இந்து தான் இருந்தாங்க இங்கே. அப்போ ஒரே மதம் அல்லது பியூரா இந்துன்றதை விட ஜைனம் இருந்துச்சு, அது மாதிரி சில கௌமாரம் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது முகலாயர்கள் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அழிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியெல்லாம் அழிக்கணுன்றப்ப அதில் முக்கியமாக அந்த காலத்தில் பரவலாக பேசப்பட்டது வானியல் கணிதங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த ஜோசியம், இது போன்ற நம்பிக்கைகள். அதுக்கப்புறம் நிறைய கோயில்கள் இடிச்சு தான் அதுக்கு மேலதான் வந்து வேற வேற கோயில்களை கட்டினாங்க. அப்ப கோயிலோடு சேர்ந்து இந்த கோயிலை சுற்றி வாழக்கூடிய மக்களோட சேர்ந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்ப இலங்கை நூலகத்தை எரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் ஓலைகளும் எரிக்கப்பட்டது. இப்ப சரஸ்வதி மகால்னு இங்க நம்ம தஞ்சாவூர் போனீங்கன்னா அங்க சரஸ்வதி மகால்ல இருக்கக்கூடிய சில ஓலைச்சுவடிகளை தான் புத்தகமா மாத்திருக்காங்க. மீதி ஓலைச்சுவடிகள் காணா போச்சு, எரிக்கப்பட்டது. மீதி ஓலைச்சுவடிகளை படிச்சு சொல்றதுக்கு ஆன்லைன் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த நூல்கள் அப்படியே அழிக்கப்பட்டது. அப்ப நம்மளுடைய ஜோதிட முறை என்பது, நம்மளுடைய ஜோதிட முறை இங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டது. நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இலங்கையிலிருந்து கொஞ்சம் ஆட்டை போட்டுக்கிறோம். நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும்னா இலங்கையிலிருந்து வந்த நூல்களினுடைய தாக்கங்கள் இருக்கும். இலங்கையினுடைய ஜோதிட சிஸ்டம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஜோதிட சிஸ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா பாரம்பரியம்னா என்னன்னு ஜோசிகாரன் கேட்டீங்கன்னா பராசரியன்னு சொல்லுவாங்க. அப்ப பராசரர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு ஹிந்திக்காரர். ஓகேங்களா? பராசர முனிவர் அப்படிங்கிறவர் வந்து விஷ்ணு புராணத்தை எழுதுவதற்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எழுதின ஹிந்திக்காரர் அவரு. அப்ப நம்ம ஊருக்காரங்க வடக்கன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப பாரம்பரியம்ங்கிறது வடக்கன்ஸ் பாரம்பரியம். அப்ப ஜோதிடம் என்பது தமிழ்நாட்டுக்குன்ற பாரம்பரியங்கள் எழுத்துக்களாக, புத்தகங்களாக, ஓலைகளாக யாருக்கும் கைவரப்படல. இது எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் அப்படின்னா, தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா இவங்கள்ட்ட இருந்து சொல்லி 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 டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்ப பாரம்பரியம் அப்படிங்கிறதும் வேத ஜோதிடம் என்பதும் வேறு வேறு இல்லை. வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஜோதிடம் வேத ஜோதிடமாகவும் அதற்கு பின்னால் மருவி பாரம்பரிய ஜோதிடம் சொல்றது, பாரம்பரியம் பராசரியர் தான் அவங்க பாரம்பரியம் சொல்றாங்க. ரெண்டுமே ஏறத்தாழ ஒண்ணுதான். அப்ப இந்த பாரம்பரியமும் வேத ஜோதிடமும் ஃபண்டமெண்டலா எல்லா அஸ்ட்ராலஜியினுடைய சிஸ்டத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க என்னென்ன பயன்படுத்துறோமோ, இப்ப நான் வந்து காலச்சக்கர தசைன்னு ஒண்ணு பயன்படுத்துறேங்க. இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்குது சார் உங்களுக்கு, சூரிய தசை நடக்குது சார் உங்களுக்கு, புதன் புத்தி நடக்குது சார் உங்களுக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது பேர் வந்து விம்சோத்தரி தசை. இது மூலம் மொத்தம் 32 வகையான தசைகள் இருக்கு. நான் காலச்சக்கர தசை பயன்படுத்துறேன், நான் தனி யூனிக்கா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு 32 தசையும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆளுகள் இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே கலெக்டிவா இந்த பாரம்பரியம் ஜோசியம், அதாவது பராசர ஹோரா சாஸ்திரான்னு 2 வால்யூம்ல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் உள்ள வச்சு சொல்லும். அப்ப வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜிக்கும் ஒரு துவங்கு புள்ளியாக அந்த பராசரியத்தை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப பராசரியத்துல இருந்து நான் மொத்தமா தான் இருக்கும் அதுல. அப்ப ஒரு சமையல் கட்டுக்குள்ள போறீங்க, எல்லா டப்பாலையும் எல்லாமே நிரப்பி வச்சது போல, அதான் பாரம்பரிய ஜோசியம். ஆனா இன்னைக்கு தோசை தான் ஊத்த போறீங்க இல்லைங்களா? அப்ப தோசை ஊத்த போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நேரா போனீங்க
எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்துலாம் போட்டு தாளிக்க தேவையில்லை தோசை ஊற்றுறது இல்லைங்களா. இட்லி மாவு எங்கேயாச்சும் எடுத்து தோசை மாவு எடுத்து ஊற்றணுன்ற மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னா மொத்தத்துக்கு கிச்சன் வடிவமைக்கல, நம்ம தோசை ஊற்ற போறோன்ற மாதிரி ஜோசியங்கள். அப்போ நான் பார்க்குற ராஜநாடி ஜோசியங்கிறது ஜோதிடத்தில் ஒரு தனி மனிதனுக்கான பலன் கூறுவது தான், நம்மளுக்கு அது போதும். ஆனால் ஃபண்டமெண்டலான எல்லா சிஸ்டத்தையும் அப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து MBBSல 5 வருஷம் படிச்சதெல்லாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஸ்கெட்சு போட்டுலாம் அறுத்துக்கிட்டு தான் அவனுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆயிரம் ஆப்ரேஷன் முடிக்கிறது இல்லைங்களா. நான் என்னவோ இப்போதைக்கு என்னுடைய அனுபவம். அப்போ என்னன்னா இப்போ என்ன தேவை, அப்போ ஒரு ஜாதகத்தில் பேசுவதற்கு என்னெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு போதும், என்னோட யூனிக்னஸ் என்ன, நான் எதெல்லாம் அனுபவப்பட்டு வந்தேன்றதை அதை சுருக்கி என்ன செய்யறேன்னா நான் என்னுடைய தனித்துவமாக சார் இவ்வளோ போதும் சார். அப்போ அவர் வந்து விம்சோத்திரி தசை எழுதிக்கிறாரு, சோடச சோத்திரி தசை எழுதிக்கிறாரு, அட்டத சோத்திரி தசை எழுதிக்கிறாரு, காலச்சக்கர தசை எழுதிக்கிறாரு, நைசர்கிக தசை எழுதிக்கிறாரு, மொத்தம் 32 தசை எழுதிக்கிறாரு. நான் ஒரு ஜாதகம் சொன்ன 32 தசையும் ஏன் கணிதம் பண்ணணும்? அப்ப ஜோசிகாரர் 32 தசையுமா கணிதம் பண்றாரு, விம்சோத்திரி மட்டும் தானே கணிதம் பண்றாரு. ஏன்னா அவருக்கு அது போதும். 32 தசையில ஏதாவது ஒரு தசையை பயன்படுத்தினால் போதும்னு பராசரர் எழுதிக்கிறாரு. அப்ப ஏன் 32ஐயும் விடலைன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ரூல்ஸ்லையும். அப்ப ஸ்தான பலம்னு சொல்றாங்களே, லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6 கூடியவன் 10 கூடியவன் 12 கூடியவன் சொல்றாங்களா, இது வந்து ஸ்தான பலம். இது பேர் ஸ்தான பலம் என்பது பலத்தில் ஒண்ணுதானே தவிர அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஜோசியத்தில் லக்னமே பார்க்காம பலன் சொல்லலாம் தானே. அப்ப அதுவும் இருக்கும், லக்னம் பார்த்து பலன் சொல்றதும் இருக்கும், பராசரத்துல இருக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு சிஸ்டம். அப்ப நான் என்ன சொல்றேன், ராஜநாடின்ற சிஸ்டத்துல லக்னம் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, தசா புத்திகள் பார்க்க தேவையில்லை, வெறும் கிரகங்கள் மட்டுமே போது எல்லா பலன்களையும் சுருக்கமா சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலான்றப்ப அப்ளை பண்ணி பார்க்குறப்ப பெட்டரா இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்யறேன், நான் ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டு வரேன். அப்ப இது வந்து பழமையிலிருந்து மாறுபட்டதா அப்படின்னா இல்ல, கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்டது, ஈஸி பண்ணப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்குது, லேப்டாப் யூஸ் பண்றதே தான் நம்ம செல்போன்லயும் யூஸ் பண்றோம். அப்படித்தானே நம்ம டிசைன் ஆனோம். லேப்டாப்ல தான் செல்போனுக்கு தான் நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிசைன் பண்ணா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா லேப்டாப்ல அதெல்லாம் செல்லையும் வந்துகிட்டே இருக்குது. லேப்டாப்பை நீங்க தூக்கிட்டு போய் QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. லேப்டாப் தான் வேணும், கடையில் பொருள் வாங்க QR கோடுக்கு லேப்டாப்லாம் தூக்கிட்டு சுற்றி இருந்தேன் அப்படி, செல்ஃபோனை தூக்கிட்டு சுற்றி ஈஸியாக இருக்கா. அப்போ இதுக்காக மாறுபட்ட விஷயங்கள் கை கடக்கமாக செய்யப்பட்டது. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா அதோட டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த பராசரியத்திலிருந்தும் வேத ஜோசியத்திலிருந்தும் ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்கா சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்தவங்க அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் புதுமையான மெத்தட். அப்போ புதுமையான மெத்தடுக்கும் பராசரியத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பராசரியம் என்பதும் வேத ஜோசியம் என்பதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. ஏன்னா அதுக்கு காலம் பத்தாது. அவங்க வந்து காலமாக வருடங்களாக ஆண்டாண்டுகளாக இருந்ததெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உங்களால படிச்சு காலம் தள்ள முடியாது. ஒரு PhD பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துறையில PhD பண்ணி என்ன பண்றது, ஆப்ரேஷனா பண்றது இல்ல. நம்மளுக்கு தேவை வந்து ஒருத்தருக்கு அடிபட்டு வந்திருக்கிறாரு, காயமாயிருக்கு ஓகேங்களா, அடிபட்டு பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு, முட்டியில காயம் இருக்கு, நம்ம PhD படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணா எப்படி? ஒரு நர்ஸ் இருந்தா போதும் கட்டு போடுன்னு சொல்ற மாதிரி போதுமே, நம்மளுக்கு தேவை அந்த எமர்ஜென்சி தானே. அந்த மாதிரி துரிதமான விஷயத்துல சார் நான் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன சார் வரும், என்ன மாதிரி வாழ்க்கை போயிருக்கு இப்படின்னு சொல்லி மக்களுடைய கேள்விகள், அன்றாட கேள்விகளுக்கு எந்த மெத்தட் போதுமோ அதையே சுருக்கி ஒவ்வொருத்தரும். இப்ப நிறைய மெத்தட், ALPன்னு ஒன்று வந்திருக்கு, DNA ஒன்று வந்திருக்கு, GMPன்னு ஒன்று வந்திருக்கு, KP இருக்குது, EP இருக்குது, ஜோதிடஸ்ரீ இருக்குது, ராஜநாடி இருக்குது, பிருகுநந்தி நாடி இருக்குது. இதெல்லாம் ஜோசியம். இந்த டாரட்டு, சோழி பிரசனம் இதெல்லாம் வந்து ஜோசியம் கிடையாது. இது வந்து குறி சொல்ற வேலை. இருந்தாலும் இதையும் ஜோசியத்தில் சேர்த்துக்கிறாங்க, கூட்டத்தை வந்து நின்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, 400 அப்படிதான்ற மாதிரி பரவாயில்ல கூட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு அடுத்த நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கானது. இது வந்து சுருக்கி இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவைப்படுற இப்போ வரணும். இங்கே நான் வந்து இப்போ ஒரு ஆப்பிள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போறேன். எனக்கு ஆப்பிளில் நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு நல்லா இருக்குமா, எனக்கு ஆப்பிள் கம்பெனியில் வேலை கிடைக்குமா, கூகுளில் நான் வேலைக்கு போகிறேன் கிடைக்குமா அப்படின்றப்ப நான் புலிப்பாணி சித்தருடைய 300 பாடல்களையும் தேடுறேன். கூகுள்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துருமா, எனக்கு பலன் சொல்லலாமான்னு கிடைக்கல. டப்புன்னு தூக்கி போட்டு பராசர ஓரா சாஸ்திரம், ஜெயமினி சூத்திரம், உத்தரகாலாமிருதம், சீவக சிந்தாமணின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தேடுறேன், ஒன்றும் கிடைக்கல. அப்போ நான் அவனுக்கு என்ன சொல்கிறது, ஜோசியத்தில் இந்த பேரே இல்லைன்னு சொல்கிறதா? அப்போ அப்டேட் ஆகணும் இல்லைங்களா. அப்போ இப்போ கரண்ட்டாக என்ன மக்களுக்கு தேவை, என்ன நோய்கள் புதுசாக வருது, என்ன மாதிரி வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. ஒருத்தர் BMW வாங்குவானான்னு கேட்குறான். BMW காரோடைய பேர் எந்த பழைய புத்தகத்தில் போய் தேடுறதுன்னா, அப்போ அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது பழைய புத்தகங்களுக்குள்ள இருந்து எடுத்த புதுமையான வடிவங்களை ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு தனித்தனி யூனிக்னஸோட. அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இப்போ ராஜநாடி அப்படிங்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்க அனுபவிச்சோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பயன்பட்டவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, ஆனால் இந்த ALPங்கிறதோ, ராஜநாடிங்கிறதோ, DNAங்கிறதோ, GMPங்கிறதோ, இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது.
ஓகேங்களா? அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க. இது எத்தனை காலம் நீடிச்சிருக்குன்றதை பொறுத்து இருக்குது. இதில் எத்தனை மக்கள் பயன்படுறாங்கன்றது இருக்குது. எவ்வளோ பேர் இதை ஜோசிய முறையாக பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ புதுமையான மெத்தடுகள் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. பழசை தூக்கிட்டே அலைய முடியாது. இந்த புதுமைக்கும் பழமைக்கும் எப்பயுமே போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து வேட்டி கட்டினா தான் சரின்னு சொல்லுவார், ஒருத்தர் பேண்ட் போடுறதாண்டா வசதின்னு சொல்லுவார். கடைசியில் வேட்டி கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேண்ட் போட்டு தச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஒருத்தர் எதுக்காக வேட்டி கம்பெனி ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தனியாக எனக்கு அதை சொல்லுவார். நான் வந்து ஒரு தடவை வேட்டி கட்டிட்டு போயிட்டேன், என்ன ஃப்ளைட்டில் கூட ஏற்றலை, அதனால் நான் வந்து எல்லாரையும் வேட்டி கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லி வேட்டி கம்பெனி ஆரம்பிச்சேன் சார் அப்படின்னு. கடைசியில் அந்த கம்பெனி போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேண்ட் ஷூ போட்டுக்கிட்டு கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு முரண்பட்ட சிந்தனைகளோட நான் பேச விரும்பலை. பழமை புதுமை அப்படின்னா புதுமை பெஸ்ட்டாக இருக்குன்னா புதுமை எடுத்துக்கிட்டு தான் பழமையிலேருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஓட்ட வேண்டியதானே தவிர இதில் அது பெஸ்ட்டு இது பெஸ்ட்டு இல்லை. உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ எது எளிதாக இருக்கிறதோ கற்றுக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பாரம்பரியம் கற்றுக்கிறதா இருந்தால் 4-5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும். இப்போ வரக்கூடிய மெத்தட்லாம் ஒரு 20 நாள் 30 நாள் 1 மாதம் 4 மாதம் 5 மாதம் கிளாஸில் சொல்லித்தராங்க. எல்லாத்துலேயுமே கற்றுக்குங்க, எது பெஸ்ட்டாக இருக்கோ கற்றுக்கிட்டு வாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஜோசியத்துக்குள்ளே வந்தோடனே உங்களையே அறியாமல் பாரம்பரியம்னு சொல்லப்படக்கூடிய வேத ஜோசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் உங்களையே அறியாமல் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஏன்னா சொசைட்டிக்குள்ளே வரும்பொழுது மக்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் இது எல்லாத்தையும் உங்களை கற்றுக்க வச்சிரும். ஸோ எல்லா மெத்தடும் ஒன்று தான், எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குதோ எது ஈஸியாக உங்களை கொண்டு போய் சேர்க்குதோ அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கடைசியாக கொண்டு போய் எல்லா ஜோசி மெத்தடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் உங்களை விட்டுரும். எனவே ரொம்ப கூட குழப்பிக்காதீங்க, எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எது உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே என்ட்ராகணும் இல்லையா, அதுக்கு எது யூஸ் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர்ன்ற மாதிரி எடுத்துக்கங்க. மற்றபடி இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.